இல்ல உங்களை சர்ச்சில் கிளீன் பண்ண சொல்றாங்க, இல்ல போய் ஒரு டிராக்ஸ் கொடுக்க சொல்றாங்க, இல்ல ரோட்ல நின்று பேச சொல்றாங்கன்றது மினிஸ்ட்ரிக்கான ஆயத்தம் தானே ஒழிய அதல்ல மினிஸ்ட்ரி. உங்க மேல ஒரு மினிஸ்ட்ரி இருக்கும் சர்ச்சுக்குள்ள, உங்களை கொண்டு கர்த்தர் செய்யறது இருக்கும். நீங்கள் சபையை இன்னைக்கு எப்படி கொண்டாந்துட்டீங்க? தோட்டத்துக்குள்ள எதுக்கு வந்திருக்கிறீங்க? வந்தது எதுக்குன்னு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், வேர்ல்ட்லியா பிளெஸிங்கா வாழ்ந்துட்டு ஓட்டத்தை முடிக்கிறது. இதை நான் குற்றமா சொல்லல, இதைத்தான் உலகத்தாரும் செய்கிறார்கள். இங்க வேறொரு காரணத்துக்காக கர்த்தர் உங்களை கொண்டாந்து இருக்கிறார். உங்களுக்கு அந்த ரெல்ம் ஓபன் ஆகணும், முதல்ல அந்த ஐ ஓபன் ஆகணும். இப்போ எலிசா கூட ஒரு சீசன் இருந்தான், கேயாசின்னு ஒருத்தர் தான், உங்களுக்கு தெரியும். கேயாசியோடைய ஐ யாரை பார்த்துச்சு? கேயாசியோடைய கண்ணு யாரை பார்த்துச்சு? கேயாசியோட கண்ணு எலிசாவுக்கு பதிலாக ஒரே ஒரு தடவை யாரை பார்த்துருச்சு? நாகமான பார்த்துருச்சு. அவனை தள்ளியாச்சு. இப்போ அடுத்த சீசன் வந்துட்டான். இப்போ இந்த சீசன் நாகமணி யாரையும் பார்க்கல, இவன் யாரையே பார்த்துக்கிட்டு இருக்கான்? எலிசாவையே பார்த்துட்டு இருக்கிறான். ஒரு பெரிய சேனை வந்துடுச்சு. இப்போ இவன் கண்ணு யாரை பார்க்குது? அந்த பெரிய சேனையை பார்க்குது. இப்போ எலியா சொல்றாரு, அவரோடு இருப்பதை பார்க்கிலும் நம்மோடு இருப்பது அதிகம். இப்போ எலிசா சொல்றாரு, கர்த்தாவே இவன் கண்களை திறந்தருளும். இப்போ இவன் இவ்வளவு நாள் எலிசா கூட இருந்திருக்கிறான், எலிசாவையே பார்த்திருக்கிறான், நாகமான பார்க்கல. நாகமன் மாதிரி இவங்கிட்ட வந்த யாரையுமே பியூர்லி ஸ்பிரிச்சுவல் நல்ல டிசைபிள் கூடவே இருக்கிறான். ஆனால் இவனால் பார்க்க முடியாத இன்னொரு இடம் இருக்கு. அந்த இடத்தை பார்க்கும்படி கண்களை திறக்க சொல்றாரு. நீங்கள் எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ், இங்க யாரும் பாவிகள் கிடையாது. எல்லாருமே இங்க வந்து கர்த்தருக்குள்ள நாங்கள் ஆவியில, உண்மைதான், இதை யாரும் மாற்றிக்கிறது இல்ல. ஆனால் நீங்கள் வந்தது இங்க இருக்கிற எலியாவையோ எலிசாவையோ பார்க்க வரவில்லை. இங்கே வந்த நீங்கள் எங்கள் மூலமாக தெரிந்து கொண்டு வானத்தில் இருக்கிற இன்னொத்த பார்க்க வந்திருக்கிறீங்க. அந்த ஐ ஓப்பன் ஆகணும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் அந்த ஐ ஓப்பனே ஆக மாட்டேங்குதே. கடைசி வரைக்கும் உங்களுடைய பெரிய கான்செப்ட் என்ன? சர்ச்சுக்குள்ள நம்ம பாஸ்டர் கிட்ட நல்ல பேர் வாங்கி 25 வருஷம் பாஸ்டரோட இருந்துட்டோம்னா நாம எல்லாம் நல்ல விசுவாசி, இதுக்குத்தான் நாம வந்திருக்கிறோம், அவ்வளவுதான். நாம அந்த நல்ல பேரை வாங்கிட்டோம். பாஸ்டரும் பார்க்கும் போதெல்லாம் சொல்வாரு, 25 வருஷமா அந்த தம்பி நம்ம சர்ச்சில் இருக்கிறாரு, ரைட், குட், ஃபைன். 26 வருஷம் இருக்கிற இன்னொரு ஆள் இருக்குது இன்னொரு சர்ச்சில், 30 வருஷம் இருக்கிற இன்னொரு ஆள் இருக்கு இன்னொரு சர்ச்சில். இங்க யாரும் நான் உங்களுக்கு குறைய சொல்லல. பட் இந்த 25 வருஷமா உங்க கண்ணு இன்னொன்னு பார்க்காமையே உட்கார்ந்துருக்கு. இன்னொன்னு யோசிக்கவே இல்லை. உங்க கண்ணு முழுக்க முழுக்க எதை யோசிக்குதுன்னா, இந்த உலகத்தில் என்ன செஞ்சுட்டு நான் கடைசி வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ஸ்பிரிச்சுவலா இருந்துட்டு சாகணும் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளதான் இருக்கே ஒழிய, உங்க கண்ணு கொஞ்சம் கூட பரலோகத்தில் இருக்கிற அதை ஓபன் பண்ணி எனக்கு மேல ஒரு அக்னி ரதம் இருக்கு. எலிசா எலியாவை பார்த்தாரு, மேல ஏறி போறதை பார்த்தாரு, சுழல் காற்றை பார்த்தாரு, ரெண்டத்தனையா பெற்றுக்கொண்டாரு. இப்ப நான் எலிசா கூட இருக்கிறேன். இதே எலிசாவை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு 4 மடங்கு கிடைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஏன் வானம் திறக்கும், நான் அக்னி ரதத்தை பார்ப்பேன். அன்னைக்கு ஒரு அக்னி ரதம் வந்துச்சு, எலியாவையும் பிரிச்சுச்சு. அந்த அக்னி ரதத்தை ஏன் கண்ணு பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும் இல்ல. கடைசி வரைக்கும் எலிசா கூடயே வாழ்க்கையை ஓட்டிடலாம். நிறைய பேருக்கு அவருடைய எண்ணம் என்ன, கூடவே அப்படியே இருந்து ஓட்டிடலாம். உலகத்தானுக்கு கூட ஒரு விஷன் இருக்கு. ஒருத்தன் நினைக்கிறான் நான் மார்ஸுக்கு போகணும்னு நினைக்கிறான், முடியுமா முடியாத வேற விஷயம். அவனுக்கு ஒரு விஷன் இருக்கு. ஒருத்தன் நினைக்கிறான் நான் ஜூபிட்டருக்கு போகணும்னு, இன்னொருத்தன் நினைக்கிறான் நான் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை கட்டணும்னு, ஒருத்தன் நினைக்கிறான் வேர்ல்டையே பிடிக்கணும்னு. இவனுங்களுக்குள்ள இவ்வளோ விஷன் இருக்குது. உங்க விஷனும் என் விஷனும் எவ்வளவு குறுகி இருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு சின்னதா இருக்கு பாத்தீங்களா. இதுல ஒரு சாட்டிஸ்பாக்சனோட செத்து போகணும்னு நினைக்கிறீங்களே, நம்ம எவ்வளவு குறுக்கமான மக்கள் தெரியுமா. நம்மள என்ன செஞ்சு வச்சுட்டோம் நம்ம மைண்ட்ல, இது சாட்டிஸ்ஃபைட், அவ்வளவுதான். இதற்காக நாம் அழைக்கப்படவே இல்லை. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட விஷன் ரொம்ப பெருசு. அவன் என்ன எதிர்பார்க்கிறான் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட உடன்படிக்கை பண்றேன், இந்த தேசம் இருக்கு இல்லையா, இது முழுக்க உன் சந்ததிக்கும் உனக்கும் உன் சந்ததி எல்லாத்துக்கும் தந்துடுறேன்ப்பா. எங்க இருந்து எங்க வரைக்கும்? ஈராக்ல இருந்து ஈஜிப்ட் வரைக்கும் எடுத்துக்கொண்டாரு. எங்க இருந்து எங்க வரைக்கும்? ஐப்ராத் நதி முதல் கொண்டு எகிப்தின் நதி வரைக்கும். ஐப்ராத் ஈராக்ல இருக்கு, எகிப்துல இருந்து நைல் நதி, ஈராக்ல இருந்து ஈஜிப்ட் வரைக்கும் உனக்கு தந்துடுறேன், எடுத்துக்கோன்றான். அவன் சொல்றான், அதை அல்ல, அதெல்லாம் இல்ல, அதிலும் மேன்மதையாச பரம தேசத்தையே நாடின, எனக்கு ஒரு நகரம் ஏறி வருது, அதை கொடுங்கன்றான். என்ன ஒரு தாட்டு, என்ன ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்ட், என்ன ஒரு விஷன். எப்படி இருக்கு பாருங்க. நான் ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பேன். எஸ்தர ராஜா கூப்பிட்டு சொல்றாரு ஃபர்ஸ்ட் டைம், எஸ்தர் உனக்கு என்ன வேண்டும்? அடுத்த வார்த்தை சொல்வாரு, ராஜ்யத்தில் பாதி கெட்டாலும் நான் உனக்கு தருகிறேன். எஸ்தர் சொன்னா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ராஜா,
என்னது இன்னும் வேணாமா, என்ன இப்படி சொல்லிட்ட? எவ்வளவு தெரியுமா? 127 நாட்டில் பாதி, 63 நாடு. 63 நாடு. எங்கேருந்து எங்கே வரைக்கும்? இந்தியாவிலேருந்து இந்து தேசம் முதல் கொண்டு எத்தியோப்பியா வரைக்கும், சூடான் வரைக்கும். இன்னைக்கு இருக்கிற சூடான் ஃப்ரம் இந்தியா, இந்தியா, ஈரான், ஈராக்கு, இன்னைக்கு இருக்கிற நாட்டெல்லாம் கணக்கு போட்டுக்குங்க. மிடில் ஈஸ்ட் முழுக்க மொத்தம், ஈஜிப்டு, சவுதி அரேபியா, லெபனானு, சிரியா, மொத்தம் சேர்த்து 127 கண்ட்ரிஸ். அதுல சொல்றாரு பாதியை நான் உனக்கு தரேன், பாதி தந்துடுறேன் உனக்கு. கூப்பிட்டு சொன்னேன்னு சொல்றான், அதெல்லாம் வேணாம் ராஜா, நீங்க வச்சுக்கங்க, பரவாயில்ல. போயிட்டாங்க. ராஜா அமுச்சு விட்டாரு. என்னடா அவ எல்லாத்தையும் வேணான்ட்டு சாப்பாட்டு கூப்பிடுறாளே, ஒருவேளை அங்க வச்சு கேட்பாளோ? அங்க போனோன்னு ராஜா சொல்றாரு, திருந்து முடிச்சோன்னே, எஸ்தர் உனக்கு என்ன வேண்டும் சொல், ராஜ்யத்தில் பாதி கேட்டால் தரேன். அதெல்லாம் வேணாம் ராஜா, நீங்க வீட்டு போங்க. இப்போ ராஜாவுக்கு புரியவே மாட்டேங்குது. இவ வந்து பார்க்கும்போதும் கேட்டேன், ஒண்ணு வேணான்ட்டா. சரி, இவளை பார்க்க நான் போகும்போது கேட்டேன், ஒண்ணு வேணான்ட்டா. அப்புறம் எதுக்கு தான் என்ன கூப்பிட்டா? அப்புறம் தேசத்தில் பாதி கூட வேணும்னா இதை விட வேற என்ன எதிர்பார்க்கறா? அவன் நினைக்கிறா, நீ என்ன பாதி கொடுக்குற? என் விஷனே 127. நீ என்ன தேசத்துல பாதி கொடுக்குற? ஒரு நாள் வரும், உன் பக்கத்துல உட்காருவேன், ராஜகுமாரத்தையா மாறுவேன், கிரீடத்தை வைப்பாங்க, 127 நாட்டுக்கு நான் தான் ராணி. விஷன் எவ்வளவு பெருசு பாருங்க. அந்த விஷன் வரணும். இது அல்ல, இதிலும் மேன்மையான பரம தேசத்தை அவள் நாடினாள். அப்போ எலிசா இருக்கிற ஊழியக்காரனுக்கு ஒண்ணு இருந்துச்சு, இது அல்ல, எலிசா கூட இருக்கிற சேனை அல்ல, மேல இருக்கிற அக்னி ரத்தத்தை பார்க்கணும். அப்போ நான் சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து இது அல்ல, இதுலயே என் வாழ்க்கை. இப்பவும் சொல்றேன், இது வந்து நான் உங்களுக்கு எச்சரிப்பா சொல்றேன், இந்த வேலையை நீங்க செய்யல. தோட்டத்தை காவல் காக்கிற வேலையை யாரு கொடுத்தாரு? ஆதாம் தானே கொடுத்தாரு. வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். எடுத்து வேலையை வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டாரு. எதுக்கு கொண்டு வந்து வச்சு வேலையை கொடுத்து எதுக்கு உன்னை உட்கார வச்சு என்ன விஷன் கொடுத்தாரோ அந்த விஷனை நீங்க செய்யலைன்னா எடுத்து இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துருவாரு. எப்பவுமே ஒரு விஷயத்த நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். கர்த்தர் நாம் ஒருவனை மாத்திரம் நம்பி இருக்கிறவர் அல்ல. இவனை விட்டா வேற ஆளே இல்லை, நான் என்ன செய்வேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், இந்த ஒர்க்கை செய்ய முடியாம போச்சேன்னு இல்லை. அவருக்கு 7000 வருஷம் ஹிஸ்டரி இருக்கு, 6000 வருஷம் மனுஷனை பத்தின ஹிஸ்டரி இருக்கு. அவருக்கு தெரியும் ஆதாம்ல இருந்து ஆளை ஆல்டர்னேட் வச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒரு ஆள் சவுல் இல்லையா, தாவீதை கொண்டு வருவாரு, இமிடியேட்டா கொண்டு வருவாரு. யூதாஸ் போனானா பவுலை கொண்டு வருவாரு. கர்த்தர் ஆல்டர்னேட் வச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆதாம் காவல் செய்ய இல்லையா, கொண்டா கேருபீன்ட்டாரு, அவனவை காவலுக்குட்டாரு, இவனை மட்டும் ஸ்ட்ராங்கான வைடான்ட்டாரு. இருக்கிறதுல கொடுமையான விஷயம் என்ன தெரியுங்களா? எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை நான் செய்யாமல் என் எதிரில் இன்னொருத்தன் செய்வதை நான் பார்ப்பது பயங்கர கொடுமை தெரியுமா உங்களுக்கு? எனக்கு ஒரு அழைப்பை கொடுத்து அந்த அழைப்பை நான் என் மீறுதல்ல இழந்துட்ட பிறகு அதே அழைப்பை எதிரில் ஒருத்தன் செய்யறத கர்த்தர் வேணுன்ட்டா எதிரில் இருக்கிறவன் செய்ய வைப்பாரு, கூட இருக்கிறவனை செய்ய வைப்பாரு, அவனை செய்ய வச்சு நம்ம கிட்ட உணர்த்துவாரு, அவன் செய்யறான் பாரும்பாரு. அந்த மாதிரி ஒரு பெயின் இருக்கு பாருங்க, ஸ்பிரிச்சுவல் பெயின். உலகத்துல வேற ஒண்ணு கிடையாது. கர்த்தர் உங்ககிட்ட ஒண்ணு சொன்னா நீ செய்யணும், அது உனக்கு கொடுக்கப்பட்டது, நீ தான் செய்யணும். காரணம், இந்த நீங்க செய்யும் பொழுது அதோட ரிசல்ட், பலன் பரலோகத்தில் இருக்கிறது. உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட பொறுப்பு இருக்குதே, அது ஏதோ ஆக்சிடென்டாலவோ அது சும்மாவோ இல்ல பாஸ்டர் பாத்துக்க சொல்லியோ கொடுக்கல. நான் சொல்றது வந்து எல்லாத்துக்கும். இப்ப திடீர்னு பாஸ்டர் உங்களை வந்து கீபோர்டு வாசிங்கன்னு சொல்றாங்க. இப்ப கீபோர்டு வாசிக்கிறவங்கள நான் சொல்லல, நான் சொல்றது ஒரு உதாரணம். கீபோர்டு வாசிங்கன்றாங்க இல்லையா, ஒரு மேலே ஏறி பாட சொல்றாங்க இல்லையா, உங்களை ஒரு நாள் சர்ச்சை பார்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க, இல்ல ஒரு நாள் செய்தி கொடுங்கன்னு சொல்றாங்க, இல்ல ஒரு சண்டே கிளாஸ் எடுங்கன்றாங்க. இது பொறுப்பு. இதை செய்யும் போது ஒழுங்கா செய்யணும். ஏதோ எனக்கு கொடுத்தாங்க, ஒரு நாள் தானே கொடுத்தாங்க, நாம ஏதோ அதை வந்துட்டு நேரா இந்த சர்ச்சில் வரும்போது இன்னைக்கு இருக்கிற சபைகள்ல இருக்க ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சர்ச்சில் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பொறுப்பை கொடுத்தா, இப்போ எங்ககிட்ட கொடுத்தாங்க, ஓப்பனர் மினிஸ்ட்ரி கொடுப்பாங்க, நாங்கள் ரோட்டில் போய் மைக்கில் பேசுவோம். நான் சொல்கிறது இந்தியாவில் தெருவில் போய் சண்டேஸில் பேசுவோம், 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்பாட்டான்னு இன்னும் பேசுவோம். பேசி 10 நிமிஷம் பேசுவோம். பேசும் பொழுது அந்த பொறுப்பை ஒரு நாள் சொல்லுவாங்க, இன்னைக்கு நீங்கள் ஒரு ஸ்பாட்டில் பேசுங்க தம்பி அப்படிம்பாங்க. கர்த்தர் அறிவார், அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு பேசுறதுக்கு காலையிலேருந்து ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா சான்ஸ் கிடைச்சிருக்கு, வாய்ப்பு கிடைச்சிருக்கு, விட்டுறக்கூடாது. நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் இருக்கும் போது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன். அப்போ தான் எனக்கு 2 வருஷத்தில் எங்கள் சர்ச்சில் வந்து ஓப்பனர் மினிஸ்ட்ரி பேச சொல்கிறாங்க.
அது வரைக்கும் கூட போவோம் வருவோம், ட்ராக்ஸ் மட்டும் கொடுப்போம் ரோட்ல நின்று. ஒரு நாள் சொன்னாங்க பேசுங்க தம்பின்னு. அடுத்த சண்டே நீங்க பேசுங்க தம்பின்னு சொல்லிட்டாங்க. திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலேஜில் லஞ்ச் ஹவர்ஸில் டெய்லி ஜோம் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவர் எத்தனை நிமிஷம்? 10 நிமிஷம் தான் ஜோம் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவருக்கு தெரியும். அங்கே ஒரு முட்செடி இருக்குது, ஒரு ஒரு இடத்துல எங்கள் காலேஜுக்குள்ளே இருக்கோம். போய் அங்கே உட்காந்து அங்கே வந்து ஒரு டவலை விரித்து உட்காந்து டெய்லி ஜோம் பண்ணுவேன். ஆண்டவரே அந்த 10 நிமிஷத்தில் கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்படணும். அந்த 10 நிமிஷம் ரோட்டில் போகிற வரவங்க தான், யாரும் நின்று கேட்க மாட்டாங்க. ரோட்டில் போகிற வரவங்க தான். நான் மட்டும் இல்லை, எங்கள் சபையில் இருந்த எல்லாரும் அப்படித்தான். நானும் பெருமையாக சொல்ல நினைச்சிடாதீங்க, அத்தனை பேரும் அப்படித்தான். அன்னைக்கு இருந்த எல்லா சபையில் உள்ள ஆவிக்குரியவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். ஒரு சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரிக்கு முந்தின நாள் ஃபாஸ்டிங் இருப்பாங்க பிள்ளைகளுக்காக. இப்ப சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி ஜாலியா நோவா கதை தானே பார்த்துக்கலாம். இல்ல, உங்ககிட்ட கொடுக்கிற பொறுப்பு என்னன்னு கேட்டா, அந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறது மட்டுமில்ல, உனக்கு கொடுக்க போற அடுத்த பொறுப்புக்கான எக்ஸாமினேஷன். கர்த்தர் பரலோகம் உன்னை நம்புதுங்கிறதுக்கான எக்ஸாமினேஷன். இதுல ஒழுங்கா பண்ணதான் அடுத்த பொறுப்பு. கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் அதிபதியாய் வைப்பார். எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு சின்னதுன்னு நினைக்காதீங்க. சின்னது மட்டும் நினைக்காதீங்க. சர்ச்சில் என்ன செய்ய சொல்றாங்கன்ட்டு. எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல நான் கொஞ்சத்துல உண்மையா இருந்தா போதும், என்னுடைய ஹெவன்லி விஷன் ஓபன் ஆயிடும். அதான் எனக்கு செலக்ஷன்.